தமிழ் சினிமாவில் எவ்வளோதோ ஹீரோஸ் இருக்கலாம். ரஜினி, கமல், சூர்யா, அஜித். ஆனால் அவங்கன்னா பண்ண முடியாத சாதனையை எங்கள் தளபதி பண்ணியிருக்காருங்க. 18 வயசில் சினிமாவுக்கு வந்தார். அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் 33 வருஷமாக அவர் தொட்டது தான் ஹிட்டு. அவர் நடித்த படம்னா 100 கோடி, 200 கோடி, 300 கோடிங்க. இந்த ரஜினிகாந்த்னு ஒரு நடிகன் இருக்கான். 1975 நடிக்க வந்தான். அதுக்கப்புறம் நடிச்சுக்கிட்டு இருந்து ரஜினி என்னத்தை பண்ணுறான், நடிக்க வேண்டியது 100 கோடி 200 கோடி வாங்க வேண்டியது, அவனே வச்சுக்க வேண்டியது. அதே மாதிரி அஜித்து, அவனு என்ன, அவனுக்கு தேவை பணம். எப்போ பணம் தேவைப்படுதோ அப்போ ஒரு படம் நடிக்க வேண்டியது. பணம் தேவையில்லாத டைம்லனா இந்த ரேஸுக்கு போயிடுறது. அந்த ரேஸில் போயிட்டு பண்ணிவிட்டு சரி அப்புறம் பணம் தேவைப்படும், எப்பயாச்சும் பணம் தேவைப்பட்டுச்சுன்னா டக்குன்னு நடிக்க வர்றது. அதுதான் எப்போ பணம் தேவையோ அப்போ நடிக்க வர்றது. எப்போ வருஷம் பணம் பண்ணுறாரா? இல்லை, 2 வருஷத்துக்கு வருது, 3 வருஷத்துக்கு வருது. ஏன்னா அப்போ தான் அவனுக்கு பணம் தேவை. எப்போ தான் பணம் தேவையோ அப்போ வந்து பணத்தை பண்ணிட்டு போகிறது. அதுதான் அஜித்து. வேறு அந்த சினிமா மேலேயோ அவனா இதுனா முக்கியமான இந்த அஜித்துக்குண்ணே. சூர்யா அப்படி தான். சூர்யா, கார்த்திக்கு, தமிழ் சினிமாவில் ஹீரோஸு மக்களுக்கு என்னங்க பண்ணுறாங்க? படம் நடிக்க வேண்டியது, பணத்தை வாங்க வேண்டியது, சும்மா ஆடியோ லான்ச்சில் அப்படி இப்படின்னு பேச வேண்டியது. இந்த சிவகார்த்திக்கு என்னத்தை பண்ணியிருக்கான்? சிவகார்த்திக்கு 25 படம் நடிச்சிருக்கான். நடித்து பணத்தை வாங்கினா இப்போ 26, 27 போயிட்டே இருக்கும். அவன் சொத்தை சேர்த்தான். 100 கோடியாக வீடு இருக்குது, கார் இருக்குது. இதெல்லாம் முக்கியமாங்க. தளபதி மாதிரி இப்படி நரணுங்க. இந்த அரசியலுக்கு வர்றாரு தைரியமாக. இப்படி தைரியம் இருக்கா? இந்த கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்த என்ன பிரயோஜனம்? திமுகவுக்கு போய் இப்போ ஜால்ரா அடிச்சிட்ருக்காரு. இப்போ திமுகவில் அடிமை கமலஹாசன். அடிமை திமுகவில் அடிமை கமலஹாசன். திமுக என்ன சொல்லுதோ அது பண்ணுறது தான் கமலஹாசனுக்கு வேலை. வேறு எந்த வேலையும் கிடையாது. ஒரு அடிமை. திமுகவில் அடிமை கமலஹாசன். அடிமையா?